ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தக்காளி இல்லாமல் நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சட்னி இருந்தால் 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை கூட சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கிட்டால் போதும். நான் காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன், காஷ்மீர் மிளகா 3 எடுத்திருக்கேன், மொத்தம் 6 மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகா நான் கலருக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அது நல்லா ஊறி இருக்கும். அப்போ நம்ம அரைக்கும் போது நல்லா சுலபமாக அரைக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூனு முழு உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். அது கூட வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 2யும் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குவோம். இந்த சட்னிக்கே இது மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததை அள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பூண்டு தோல் உரித்த 2 பூண்டை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்குன்னு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் சட்னியில் நமக்கு பச்சை வாசம்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச புளியும் மிளகாவையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வேணுண்டா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதே மிக்சியில் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இன்னும் நான் உப்பு சேர்க்கல, அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை மிளகா அது 1 எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பட்டை மிளகா போட்டால் போதும். கருவேப்பிலை கொத்து 1 கொத்து போட்டுக்கோங்க. இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நம்ம இதில் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போட்டோம். இது தக்காளி இல்லாமல் நம்ம இந்த சட்னி பண்ணது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க. நம்ம இந்த சட்னியை ஸ்கூலு ஆஃபீஸ்க்கெலாம் கூட நம்ம கொடுத்து விடலாம். வீணாகவே போகாது. பாருங்கள், நான் இப்போ இது தோசையோடு தான் பரிமாற போகிறேன். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.